ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்க பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உடனுக்குடன் ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதையும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆர்ஆர்பிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பாக உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 5வது நோட்டிஃபிகேஷனாக, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் போஸ்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் மற்றும் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற 3 வகையான பதவிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 31/10/2025 30/11/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2570 வேக்கன்சி டோட்டலாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுதாங்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. விரைவில் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு ஏற்ற மாரி கல்வி தகுதி கடைசியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அடுத்த கட்டமாக உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது CBT 1, CBT 2 அந்த மாதிரி இருக்குங்க. முதல்ல ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ மொதல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் 100 கொஷின் கேட்பாங்க. ஸோ 100 கொஷின் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. தமிழில் எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் என்ன, டாபிக் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். அதுக்கப்புறம் CBT 1 செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக CBT 2 போவீங்க. அது மொத்தமாக 150 கொஷின்ஸ்க்கு எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன சப்ஜெக்டில் படிச்சிங்களோ அதில் இருந்து தாங்க உங்களுக்கான சப்ஜெக்ட் கொஷின்ஸாக இருக்க போகுது. ஸோ இது பாருங்கள், ஒரு சில பதவி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலதுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் BSc கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மற்றதெல்லாம் பாருங்கள், இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் தாங்க கல்வி தகுதி மற்ற இன்ஃபர்மேஷன். பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னமான பதவி அப்படின்றத. ஸோ நிறையா பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி, அந்த மாதிரி நிறையா சூப்பர்வைசருக்கான பதவி இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ முடித்தவங்க, அதேமாரி பார்த்தா இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சில பதவிக்கு மட்டும்தான் BSc பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இதுதாங்க இப்போதைக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துப்பாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். என்றைக்கு வரும் அப்படின்னா மேபி 30/10/2025 அன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னமான பதவி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஜாப் அப்டேட். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் பார்த்த தகவலாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.